ஹலோ மக்களே, செம்மையான சந்தோஷமான ஒரு செய்தியோடு தான் நான் இன்றைக்கி உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் வேலையை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேருந்து வெளியாகிருக்கு. சரிங்களா? டிஎன்எஸ்டிசி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வெளியாகிருக்கு. நிறைய மாவட்டத்துக்கு வெளியாகிருக்கு. ஓகேங்களா? அது வந்து ஃபுல்லாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. விழுப்புரம் ரீஜன், கும்பகோணம் ரீஜன், மதுரை ரீஜன், திருநெல்வேலி ரீஜன், சேலம் ரீஜன், அந்த மாதிரி 5 மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் எம்டிசி, எஸ்சிடிசி இதுவுமே வெளியாகிருக்கு. சரிங்களா? ஸோ இது என்ன வேலைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்ரண்டிஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 1 வருஷம் வேலைக்கு நாங்கள் உங்களை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்போ வேணாலும் பாஸ் பண்ணிக்கோங்க, ஒரு கிராஜுவேட் மட்டும் படிச்சிருந்தாலே நீங்கள் போதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2001, 2022, 2023, 2024, 2025 5 வருஷத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் படித்து முடிச்சிருந்துருக்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்துருக்கலாம், கிராஜுவேட் முடிச்சிருக்கலாம், டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கலாம், என்னமோ முடிச்சிருங்க போதும், ஒரு டிகிரி மட்டும் வச்சுருங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்டுக்கு 1 இயர் உங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாதந்தோறும் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 9,000 ரூபா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ரோலுக்குமே, அதே மாதிரி 8,000 ரூபா டிப்ளமோ ரோல் இன்ஜினியரிங்க்கும் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்குமே. சரிங்களா? ஸோ எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம். விழுப்புரம் மாவட்டத்தில் டோட்டலாக 100 வேக்கன்சி இருக்குதுங்க. அந்த 100 வேக்கன்சி எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, மெக்கானிக்கலில் ஆட்டோமொபைலில் 70 பேரையும், சிவில் இன்ஜினியரிங்கில் 9, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் 9, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 12. ஸோ டோட்டலாக விழுப்புரம் மாவட்டத்தில் 100 பேர். கும்பகோணம் மாவட்டத்தில் மெக்கானிக்கலுக்கு 72, சிவிலுக்கு நோ வேக்கன்சி. ஸோ கும்பகோணத்தில் ஒன்லி மெக்கானிக்கலுக்கு மட்டும்தான் வேக்கன்சி இருக்குது, 72. சரிங்களா? சேலமில் அதே மாதிரி மெக்கானிக்கல் இல்லை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு 45 வேக்கன்சி இருக்குங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு 3 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக 47 வேக்கன்சி இருக்குங்க. மதுரையில் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு 18, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 2, 20 வேக்கன்சி இருக்குது. திருநெல்வேலியில் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைலுக்கு 66. ஸோ டோட்டலாக 66 வேக்கன்சி. எம்டிசி சென்னையில் வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் 98, சிவில் இன்ஜினியரிங்கில் 19, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 6. ஸோ டோட்டலாக 123. சரிங்களா? இதே எஸ்சிடிசி தமிழ்நாடுல ஓவராலாக மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் 30 வேக்கன்சி இருக்குங்க. எத்தனை வேக்கன்சி டோட்டலாக எடுக்கிறாங்கன்னு பாருங்கள், 458 வேக்கன்சிஸ் எடுக்கிறாங்க. சரிங்களா? டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்குமே நிறைய வேக்கன்சி இருக்குது, 561 வேக்கன்சி இருக்குது. அந்த லிஸ்ட்டையுமே நான் இங்கே கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ பிஏ, பிகாம் கிராஜுவேட் படித்தவங்க ஆர்ட்ஸில், சயின்ஸில், காமர்ஸில், ஹியூமானிட்டரிஸில் அவங்களுக்குமே வேக்கன்சி இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் 90, கும்பகோணத்தில் 300, மதுரையில் 37, திருநெல்வேலியில் 93, சென்னையில் 19, தமிழ்நாட்டில் 30. ஸோ டோட்டலாக 569 வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ன்ற ரோலில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் முடிச்சு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதே வந்து டெக்னீஷியன் ரோலுக்குமே நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் வந்து பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ இது எதாவது படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸ் இருக்குது, ஏஜ் லிமிட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 1 ஆண்டு உங்களுக்கான ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேட்டகரி ஏ, கேட்டகரி பி அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ அப்படின்னா 18/10/2025. சரிங்களா மக்களே? ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்டை 29/10 அன்றைக்கி வெளியிட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் மக்களே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.